ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. தேர்தல் நெருங்க போகுது, எல்லாருமே ரொம்ப பரபரப்பாக இறங்கி வேலை செஞ்சுருக்காங்க. இந்த நிலையில் தான் இப்போ விஜய் அவர்களுடைய முன்னாள் மேனேஜர் பிடி செல்வகுமார் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் குறிப்பாக விஜய் சாரோடைய இன்னொரு முகத்தை வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் பேசுகிற அந்த வீடியோக்கான லிங்க்கை நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் தந்திருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, விஜய் அவர்களுக்கு ரஜினி சாரோட இடத்த பிடிக்கணுன்றது ரொம்ப நாள் ஆசை. அதை நான் கூட இருந்து நான் பார்த்துருக்கேன். அந்த இடத்த பிடிக்கிறதுக்காக நேர் வழியில் போகாமல் சில தில்லுமுள்ளு வேலைகள்லாம் அவர் வந்து செஞ்சார். அதற்கு நானும் அப்போது துணையாக இருந்தேன். அது இப்போ நினச்சி பார்க்கும்போது நான் ரொம்ப வெக்கப்படுறேன். ஏன்னா ரஜினி அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நேர்மையாக அந்த ஒரு இடத்த பிடிச்சிருந்தாரு. மக்களிடையே அவருக்கு பெரிய செல்வாக்கு இருக்குது. ஆனால் விஜய் அவர்களுக்கு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த இடத்த பிடிக்கணுன்றது அவருக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை. அதற்காக நாங்கள் என்னென்னமோ தில்லுமுல்லாம் பண்ணோம். குறிப்பாக சொல்லனாக்கா, அந்த சந்திரமுகி படத்தை வந்து என் போக்கிரி படம் ரெக்கார்டு உடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தோம். அந்த இடமா இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறமேட்டா வரக்கூடிய படங்களுடைய வசூல் வந்து விஜய் அவர்கள் தான் வந்து பீட் பண்ணியிருக்காரு. சேலரியில் விஜய் அவர்கள் தான் நம்பர் 1 அப்படின்னு சொன்ன அந்த பித்தலாட்டமாக இருக்கட்டும், இல்லை ஒரு முன்னணி மேகசின் கூட சேர்ந்துக்கிட்டு சூப்பர் ஸ்டார் இவர் தான் நம்பர் 1 அப்படின்ற மாதிரி இவருக்கே கொடுத்துக்கிட்ட டைட்டிலாக இருக்கட்டும், இப்போ சமீபத்தில் நடந்திருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் சூப்பர் ஸ்டார் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லியோ படம், கோட் படம் அந்த டைம்லலாம் ஒரு பெரிய சர்ச்சை எழுந்திருந்தது. அந்த பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தினாக்கா பின்னாடி பேக்ரவுண்டில் இருந்து ஒரு டீம் வந்து அதுக்கான வேலைகளை அவங்க செஞ்சாங்க. காசு கொடுத்து கூவுற கூட்டத்தெல்லாம் கூட்டியாந்து இதெல்லாம் பேச வச்சாங்க. இதெல்லாம் நான் கண்கூட நான் பார்த்துருக்கேன். இது வந்து முற்றிலும் தவறான ஒரு விஷயம். இது வந்து செஞ்சுருக்கக்கூடாது. ஆனால் அதுக்கு வேறு வழி இல்லாமல் நான் அந்த இடத்துல வந்து செஞ்சேன். இப்போ வந்து அது மனசாட்சி உறுத்துதுன்னு நான் இந்த இடத்துல வந்து பதிவிடுறேன் அப்படின்ற மாரி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லாத விஷயம். ஆனால் ரஜினி சாரை பற்றி அவர் வந்து ஹைலைட் பண்ணி பேசின இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம இங்கே எடுத்துப்போம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் அந்த வீடியோ போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.